ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொற்கோ. எல்லாருக்கும் ஜேஎஸ்கே சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னா, மூன்றாம் மனிதன் பட ரிவ்யூவோட வந்திருக்கேன். நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய இந்த 2023 ஏகப்பட்ட படங்கள், ஏகப்பட்ட ரிவ்யூஸ் நம்மளே பண்ணியிருக்கோம். அதில் இந்த படம் என்ன வித்தியாசமானது அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. முதல்ல படத்தோட டைரக்டர் ராம்தேவ், படத்தில் வந்து பாக்கியராஜ் சார், சோனியா அகர்வால் மேம், ஸ்ரீநாத் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன நிறைய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துல வந்து ஞான உதயா, ராஜகோபால், பிராணா புதுசா ஒரு ஹீரோயின் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் மூன்றாம் மனிதன். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு படத்துல கதையை வந்து யோசிக்கவே முடியாத ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படம் போயிட்டே இருக்கும்போது ஐயோ படம் முடிஞ்சிச்சா, ஐயோ இன்ட்ரோலா அப்படின்னு ஒரு தோணல் வரும்போதும் அந்த இடத்துல படம் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இந்த படத்துல இருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடக்கத்திலேயே வந்து தொடக்கம் ஆரம்பிச்சதுல இருந்தே இதான் கதையா இருக்குமோ, இதான் கதையா இருக்குமோ, இவங்க தான் அவங்களா இருக்குமோ, அவங்க தான் இவங்களா இருக்குமோ அப்படி யோசிக்க நம்மள வச்சு கடைசியா கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஒருத்தரை காணாம போயிடுறாரு. அவரை தேடுறாங்க. அவரை காணோம்னு அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. சோனியா அகர்வால் அவங்களோட ஹஸ்பண்ட காணோம்னு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. பாக்கியராஜ் சார் தான் இன்ஸ்பெக்டர். அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவரு கண்டுபிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவியா இருக்காங்க, இதை யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஏன் இதை பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ள உள்ள வர கதைகள் எல்லாத்துக்குமே அந்த ஃபிளாஷ்பேக் போறது உண்மையாலே படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது. எங்கேயுமே எந்த இடத்துலயும் கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை. ஒரு கதைக்குள்ள கதை சொல்லும் போது ஏதாவது ஒரு இடத்த விட்டுருவாங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்த மறந்துருவாங்க. ஆனா அது எதுவுமே இல்லாத ஒரு கதை தான். சோனியா அகர்வால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸ்ல இருக்காரு. அவங்க சோனியா அகர்வாலுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு டவுட் இருக்கு. தன்னோட கணவர் வேற ஒரு பொண்ணோட இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக ஒரு நண்பரை கூப்பிட்டு, ஸ்ரீநாத்தை கூப்பிட்டு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல ஸ்ரீநாத் வந்து தப்பா நடத்துங்க முயற்சி செய்ய, அதுக்கப்புறம் கணவர் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வீட்லயே வேலை செய்யற ஒரு பெண் மேலதான் இவங்க சந்தேகப்படுறாங்க. அவங்க தான் பிராணா. அவங்க உண்மையாலே நல்லவங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முற்படுறாங்க. இல்ல நம்ம ஹஸ்பண்டை நம்ம தப்பா கணிச்சிட்டோம், உண்மையாலே அவர் நல்லவர் தான் அப்படின்னு நினைக்க, இந்த பக்கம் வேற ஒரு கதை. இவங்களுக்கு அந்த வீட்டுல வேலை செய்யற அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து குடிகாரர். அந்த கேரக்டரை வந்து நம்ம டைரக்டர் ராம்தேவே பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா எடுத்து பண்ணியிருக்காரு. இன்னும் வேற மாதிரி கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் வந்தது. படம் பார்க்கும்போது அப்படிலாம் தோணல் நமக்கு வரதான் செய்யும். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா அவர் செஞ்சிருக்காரு. ஒரு குடிகார கணவர்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பெண், ஒரு சந்தேகப்படுற ஒரு பொண்டாட்டி, அதுக்கு ஈக்குவலா நடந்துக்கிற ஒரு கணவர், இதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாருக்கும் நடுவுல குழந்தைகள் எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இந்த கதை ஃபுல்லா குடி அண்ட் தென் ஒரு தப்பான உறவு, அதையும் தாண்டி இது எல்லாமே குழந்தைங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. இது 3யும் ஒரே நேர்கோட்டில் எடுத்து அழகான ஒரு முடிவு கொடுத்துருக்காரு டைரக்டர். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். படத்துல நடிச்ச கேரக்டர் பாக்கியராஜ் சார் நம்ம சொல்லவே வேண்டாம். அவரோட நடிப்பை வந்து ரொம்ப யதார்த்தமா நடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் கூடவே சுத்திரை செவ்வாழை அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சார் கூடவே வர நம்ம போலீஸ்காரர் அவர் தான் ராஜகோபாலா. படத்துலயும் நடிச்சிருக்காரு. அவரோட ரியல் பேரும் அதுதானா. அவரோட நடிப்பு, அவரோட அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் படத்துல ஸ்ரீநாத்தா இருக்கட்டும், சோனியாவா இருக்கட்டும், பிராணா அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷை நம்ம எப்படி காக்கா முட்டையில பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த ஹீரோயினை இந்த படத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பா தமிழ் சினிமால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல இந்த கதையை சொன்ன விதம் எல்லாமே நல்லா இருந்தாலும், படத்துல எல்லா படங்கள்லயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி படங்கள்ல இந்த படத்துலயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யுது. அது எல்லாத்தையும் தவிர்த்து ஓரமா தூக்கி போட்டு பாசிட்டிவான தாட்ஸோட இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் எப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுல நடந்தவங்களுக்கும் எதிர் வீட்டுல நடந்தவங்களுக்கும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை சார்ந்து இருக்க ஒரு படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு எமோஷனான ஒரு டச் உள்ள ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்புறேன். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டடா பை பை சொல்றது உங்க ஆர்ஜே பொற்கோ.